மின்வெட்டால் பாதிக்கப்படும் மக்கள் தங்களது குழந்தைகளோடு வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். மின்வெட்டால் பள்ளிகளுக்கு விடுமுறை விடும் நிலைக்கு தாவேக அரசு மக்களை தள்ளியுள்ளதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த ஒரே மாசத்துல தமிழ்நாட்டிலேயே தன்னுடைய பெரம்பூர் தொகுதியை நம்பர் 1 தொகுதியாக மாற்றி காட்டினார். எதுல நம்பர் 1 பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மின்வெட்டுல நம்பர் 1 தொகுதி பெரம்பூர் தொகுதி தான். அதுவும் ஆளுங்கட்சிக்காரங்க என்ன தெரியுமா பேசிட்டு இருக்காங்க, அண்ணன் பவருக்கு வந்தா தமிழ்நாடு மாறும்னு பார்த்தோம், ஆனா அண்ணன் கைக்கு பவர் வந்த நாள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கே பவர் போயிடுச்சு அப்படின்னு இன்னைக்கு ஆளுங்கட்சிக்காரர்கள் பேசிட்டு இருக்காங்க. ஏன் இன்னும் சொல்ல போனா 2 நாளைக்கு முன்னாடி ஆளுங்கட்சியோட ஹெட் ஆபீஸ்லயே கரண்ட் கட் ஆயிடுச்சு. மின்வெட்டால இன்னைக்கு பல நிறுவனங்கள் முடங்கி போயிருக்கு. குறிப்பா MSME சொல்லப்படுற குறு சிறு நிறுவனங்கள் எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம புலம்பிட்டு இருக்கிறாங்க. இந்த மின்வெட்டு பிரச்சனையால தமிழ்நாட்டை இருட்டாக்கி முதலீடுகளை கோட்டை விட்டுறாதீங்கன்னா உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன். மின்வெட்டுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளக்கத்தை இந்த அரசு சார்பாக கொடுத்துட்டு இருக்கிறீங்க. கேரியரின் உச்சத்தில் ஆரம்பித்து டிஃபன் கேரியர்ல போய் நின்று இன்னைக்கு ஃபியூஸ் கேரியர்ல முடிந்திருக்கக்கூடிய ஆட்சி அப்படின்னு திரு ஆதவன் டி சண்டியார் எழுத்தாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவர் பதிவு போட்டிருக்கிறார். பவர் கட்டுக்கு இவங்க சொல்ற காரணங்கள் எதையுமே மக்கள் ஏத்துக்கலன்னு தெரிஞ்சதும் இவங்களோட வழக்கமான ஒரு ஆயுதத்தை கையில எடுத்தாங்க. என்ன தெரியுமா அது ஆயுதம்? எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்றது. இப்ப பவர் கட்டுக்கும் திமுக தான் காரணம்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி பழி போடுறதுல காட்டுற வேகத்தை பவரை மீண்டும் கொண்டு வரதுல காட்டினா கொஞ்சம் சிறப்பா இருக்கும். எங்க ஆட்சியில ஏற்படாத மின்வெட்டு இந்த ஆட்சியில தொடர்ந்து இவ்வளவு அதிகமாக ஏற்பட என்ன காரணம்? இந்த நிலைமை தொடராம இருக்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கன்னு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பதில்களில சொல்லணும். வணக்கம். பதில் தண்ணி குடிநீர் பணியாளர் சங்கம் சொல்கிறோம். ஐயா, நாங்கள் தண்ணி விட்டுட்டு இருந்தோம் 1998. 98 தண்ணி விட்டுக்கும் போது அத்திக்கடவுள் ஸ்கீம் வருது. அதே கலைஞர் என்ன பண்ணார்னா, தண்ணி விடுறதுல பூரா பர்மிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். பர்மிட் பண்ணி ஆளுகளையுமே எடுத்தார். படிக்காததெல்லாம் அது குடிநீர் வாரியம்னு 1998, 99, 2000 வருஷத்தில் தண்ணி உரையில பர்மிட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பர்மிட்டே பண்ணலை. காசை வாங்கிட்டு கலைஞர் நட்டை காட்டி விட்டு போயிட்டார். அந்த இது குடிநீர் வாரியம்ங்கிறது போட்டதாரு கலைஞர். இந்த உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் பேசுகிறார, ஈனாடு தெரியுமா ஈனாதாடு தெரியுமா? சட்டசபையில் அவளுக்கு சம்பளம் கொடுத்து புதிய கட்சிக்கு மாதம் ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு சம்பளம் எவ்வளவு, அவளுக்கு பேட்டாவை எவ்வளவு, கவர்மெண்ட் பெட்ரோல் செலவு எவ்வளவு, டீசல் செலவு எவ்வளவு, இதெல்லாம் கேட்குறதுக்காக கொண்டு போய் நாங்கள் விஜய் ஓட்டு போட்டு மக்களை 108 பேர்த்த உட்கார வச்சுக்கிறது. உன்ற கதவாசனம் பேசுறக்கா? ஏய்யா நீங்கள் ஆண்டுட்டு இருக்கும்போது உங்கள் ஒப்பா ஆண்டுட்டு இருக்கும்போது உங்கள் ஒப்பாருன்னு தெரியுமா உனக்கு? அட உனக்கு ஈனாடு தெரியுமா ஈனாடு தெரியுமா? உனக்கு வயசு என்னாச்சு? துறைமுருகம் மையம் இருக்கிறா, நேரு இருக்கிறா, நிறைய மந்திரி இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பேச சொல்கிறது. அது ராசாவெல்லாம் மேலே போய் 40 சீட்டு வாங்கிட்டு கிளி நாங்கள் உதவமன்றத்தில் அங்கே தெரியுறாரு. திமுக ஆட்சியில் 40 சீட்டு. அப்போன்னு என்ன சொன்னார்? கிளீனா உங்களுக்கு பணம் போடுறோம்னு ஓட்டை வாங்கிட்டு எப்போ போட்டீங்க? 2 வருஷம் 2.5 வருஷம் கழிச்சு தீபாவளிக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்தீங்க. அது எதுக்கு கொடுத்தீங்க? கொண்டு போய் என்னத்துக்கு கொடுத்தீங்க? எந்த தேர்தல் மோடிக்கு தேர்தல் அங்கே 40 சீட்டு போகணும் தான் எங்களுக்கு பொம்பளைகளுக்கு 1000 ரூபா ஓட்டு கொடுத்தீங்க. நீங்கள் இன்னும் பெரிய பீத்துறீங்க சட்டசபையில். அதை உட்கார வச்சு உங்கள் கதை கேட்குறக்கா? அப்போ பீஸுக்காரில் அடுக்குமொழியில் பேசுறது. அடுக்குமொழி
உங்கள் அப்பாரு அடுக்கு மொழியில் தான் பேசிட்டு 30 வருஷமாக வாயை கண்டுட்டு ஜனங்களுக்கு மக்களுக்கு பாடுபடாமல் போயிட்டார். இப்போ நீங்களுமே வாயை கிண்டிட்டு பேசுகிறீ ஐயா, நீ உனக்கு என்ன ஐயா தெரியும், அடுத்த தடவை இதுவும் கூட பிச்சுட்டு போயிடும் பாரு. இப்போ விஜய் வந்த ஆள் பொம்பளைக்கு 3000, ஆம்பளைக்கு 3000. அப்போ நீங்கள் வெட்டியில் காண்டேட்டு விட்டு துப்புரவு தொழிலாளியில் சாமிக்கு குண்டு கட்டாக தூக்கிட்டு போனீங்க. அப்புறம் அது பிய்யு மல்லுக்குள்ளே அந்த மழை பெஞ்சா ஒன்றும் அதை சரிவன் இல்லை. உங்கள் அப்பாதுலேருந்து உங்கள் ஒப்பந்தலேருந்து நீயும் உதயநிதியிலேருந்து ஸ்டாலின்லேருந்து அதுக்கு மெட்ராஸை ஒன்று கிளீன் பண்ணல. அதையெல்லாம் ஓட்டு போட்டிருப்பாங்க இல்லையா, ஓட்டு போடாமல் விட்டு இப்போ எதிர்கட்சி உட்கார சொல்லி வீரவாண்டி கட்டபொம்மனில் சொல்கிற மாதிரி நீதான் சாஸ்திரத்துறையோ, நீதான் மஞ்சள் அரிசி பெண்களுக்கு பணிபுரிந்தாயோ அப்படின்னு வீரவாண்டி கட்டபொம்மை வசனம் பேசுவார். அப்போ பேசி கடைசியில் வெள்ளைக்காரங்கிட்ட கொஞ்சம் பீரிங்க இருந்தது. அப்புறம் அப்போ வெள்ளைக்காரன் கேட்பா வீரவாண்டி கட்டபொம்மையில் என்னன்னு கேட்பார், நீதான் வீரவாண்டி கட்டபொம்மனா, ஆமாம் அப்படிம்பார். அப்புறம் நீ ஏன் எல்லாம் அடங்கி விட்டார், நீ மட்டும் அடங்கவில்லை அப்படின்னு வெள்ளைக்காரன் கேட்பா. அவங்ககிட்ட முதல்ல இருக்குது. அப்புறம் முடியல. அப்புறம் என்னன்னு கேட்ட வெள்ளைக்கார, மண்கோட்டை வைத்து மணக்கோட்டை கட்டுக்கிறாயா அப்படின்னு வீரவாண்டி கட்டபொம்மையில் கேட்பா. ஆமாம், மண்கோட்டை வைத்து மணக்கோட்டை கட்டுக்கிறன்னு வீரவாண்டி கட்டபொம்மை சொல்லுவா. கடைசியில் இவங்ககிட்ட பேர் இங்கே இருந்தது, ஆய் ஊய் அப்படின்னா அந்த மண்கோட்டையும் பிடிங்கிட்டு போயிடுது. அந்த மண்ணை புளிக்க வச்சு அந்த கட்டடம் கட்டி சைடில் தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதையும் கெடுத்தா வீரவாண்டி கட்டபொம்மை வாய் கம்மிக்க மாட்டாமல் பெருமையாக பீத்துனீங்க, பெருமையாக வெள்ளைக்காரனுக்கு எகிட்டு பீத்திக்கிறீங்க. அதே மாதிரி நீங்களுமே சட்டசபையில் உழப்பு கட்டு உங்கள் கதாவாசனத்துக்கு கேட்குறக்கா. அட சினிமா படம் விஜய் நடித்து எத்தனை பேர் ஆளுக்கு 1 ரூபா ஓட்டா, ஆளுக்கு 100 ரூபா ஓட்டா சினிமா படம் பார்த்து அந்த சினிமா படத்தை முடக்கி விட்டு நீ சரியாக ஒன்றுக்கு உனக்கு எங்கே ஓட்டன்னு தெரியுமாடாம் தெரியல, எங்கே கட்சிக்கு போகிறதுன்னு உனக்கே தெரியாமல் கல்யாணம் முடிச்சு விட்டாங்க மு.க. ஸ்டாலின் உன்ற பையனை. இப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றிட்டு நியாயம் பேசிகிட்டு இருக்காதிங்க. வணக்கம் வணக்கம். உங்கள் கதையை கொஞ்சம் இதோடு நிறுத்திக்கங்க. பீஸ்காரில் யார் கொடுக்குறாங்க? கரூரில் உங்கள் ஆட்சியில் செந்தில் பாலாஜியை 41 பேர்த்த கொலை பண்ணுது. நீதிபதி கேஸ் நடக்குது. கேஸ் முடிட்டு குடிநீர் பணியாளர் சங்கம் அங்கேயே தண்ணி விட இருக்கிறாங்க. அங்கேயே சாட்சி ஓட்டு உங்களுக்கு மீண்டும் விதிக்கு ஆதரவாக கொடுத்து அந்த செந்தில் பாலாஜியை கொண்டு போய் ஏற்றாமல் விட மாட்டோம். நாங்கள் குடிநீர் பணியாளர் சங்க தலைவர் சொல்கிறோம். ஒன்றுமேலே பேசாமல் தகராறு இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் நடக்கிறதா இருந்தால் சட்டசபைக்கு போனால் நல்லது பேசு. மழை பெஞ்சால் விவசாயிகளுக்கு ஏதாவது உரம் கொடுங்க, தானியம் கொடுங்க. ஏதாவது பூச்சி புழு வந்தால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீட் தேர்வு வந்தால் அதிலேருந்து கண்டுபிடிச்சா கொரோனா வந்தது. இப்போ கொரோனா காலத்தில் 1 மாதம் ஓட்டு அடைச்சி உட்காந்துருந்தோம். அப்போ சாப்பாடு போடுறது ஊசியெல்லாம் கண்டுபிடிச்சி கிடச்ச நீட் தேர்வு எழுதிட்டேன், கண்டுபிடிச்சிடலாம், கொஞ்சம் பரவாயில்ல. அப்படி நீட் தேர்வு ஒரு பைத்தியம் 2-3 பேர் செத்து போனாங்கன்னா நீட் தேர்வு ஆகாதுன்னு இங்கே 5-6 பேர் சேர்ந்துக்கிறது, காத்தாந்து சோறுண்டுக்கிறது, துண்டு வெடி எடுத்து போட்டுக்கிறது, கச்சை துண்டு வெடி எடுத்து போட்டால் தான் தெரியும் இது விவசாயம் அப்படின்னு. அப்புறம் கச்சைக்கார துண்டு எடுத்து தோல் போட்டுக்கிறது. அங்கே போய் நீங்கள் குமிச்சு பாடுபடுறீங்களா? வேகாத வெயில் வாயை பிடுங்காதீங்க ஐயாத. அவன் அவங்க ஓட்டு போட்டு கான்ட்ராக்டுங்கிறது தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடாது. ஏன் இத்தனை பேர் படித்து வேலை இல்லாமல் அவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் வேலை கொடுத்தா ட்ரைனிங் கொடுத்தா ஆகாதா? வணக்கம். இன்னைக்கு தேதி 23 6வது மாதம் 1926. இதிலேருந்து
ஒரு முன்னால் இருக்கிறத பேசுங்க, பின்னால் இருக்கிறதெல்லாம் பேசக்கூடாது. பேசுனீங்கன்னா அது பிரயோசனம் இல்லை, உங்களுக்கு அழகு இல்லை. குடிநீர் பணியாளர் சங்கம் எல்லாம் கூட்டாக இருந்து இந்த பழமையை சொல்லி பேசுகிறோம். வணக்கம், வணக்கம், வணக்கம்.